வெல்கம் பேக் டு எம்ஜி டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பழைய வீடியோவில் வந்து ட்ரா டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது, வால்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கேமராஸ்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கேமரா வியூ செட் பண்ணுறது எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்லாம் செட் பண்ணோம். அதில் வந்து நம்ம ஒன்றை ப்ரெஸ் பண்ணோன்னா ஃப்ரண்ட் வியூ வரும், 3 ப்ரெஸ் பண்ணால் ரைட் சைடு வரும், இதுவே 7 ப்ரெஸ் பண்ணால் டாப் வியூ வரும். இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து இது பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் இருக்குது. இப்போ பேரலல் ப்ரொஜெக்ஷன் மாற்றணுன்னா 5 ப்ரெஸ் பண்ணால் பிளான் மாதிரியே இருக்கும், பிளான் அப்படியே தெரியும். இதில் வந்து கேமரா எப்படி இந்த கேமரா டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து இதுதான் நம்ம இப்போ வந்து பேரலல் ப்ரொஜெக்ஷன்னா வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது வந்து ஒரு கர்வ் தெரியும், ஒரு ஸ்லைட் ஆங்கிள் தெரியும். ஸோ அந்த ஆங்கிள்லாம் தெரியாமல் இருக்கணும்னா வந்து பேரலல் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணணும். பெர்ஸ்பெக்டிவ்னால் நம்ம கண்ணு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பெருசாக தெரியும், தூரமாக இருக்கிறதெல்லாம் சின்னதாக தெரியும். அதுதான் வந்து பெர்ஸ்பெக்டிவ். அந்த வியூவில் பார்க்கணுன்னா நம்ம வந்து பெர்ஸ்பெக்டிவ் கிளிக் பண்ணணும். 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னால் அது வந்து இந்த கார்னரில் நின்று பார்த்தோன்னா வந்து 2 பக்கம் இருக்க வியூவும் வந்து கரெக்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவில் வச்சுக்கிறோம். இப்போ வந்து இதுதான் நம்ம செட் பண்ணோம்ல. டாப்னால் வந்து நம்பர் பேட் 7 டாப் போகும், ஸ்டாண்டர்ட் வியூஸில் போனால் பாட்டம் போகும். இந்த மாதிரி வந்து இது யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ரெண்டர் பண்ணணுன்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து கேமரா செட் பண்ணணும். இல்லை நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணணுன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு வியூவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த வியூக்கு வந்து மறுபடியும் நம்ம வந்து ஜூம் பண்ணி வைக்க முடியாது. ஸோ வந்து நம்ம ஒரு வாட்டி வச்சு அந்த வியூவை சேவ் பண்ணிட்டோன்னா அந்த வியூவை கிளிக் பண்ணும்போதெல்லாம் அந்த வியூக்கு வந்து கரெக்டாக போயிடும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, கேமரா போய்ட்டு பொசிஷன் கேமரான்னு இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு ஹியூமன் மாதிரி வருவாங்க. அந்த பாயிண்ட் எங்கே காட்டுதோ அங்கே வச்சோன்னா அந்த கேமரா வந்து அங்கே ப்ளேஸ் ஆகிடும். ஸோ வந்து நான் இப்போ வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ வந்து கேமரா வந்து அங்கே ப்ளேஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐ டூல், கேமராவில் போனோன்னா லுக் அரவுண்ட் இந்த ஐ டூல் ரெண்டும் ஒன்று தான். ஸோ வந்து இதை வச்சு நம்ம வந்து வியூவை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பக்கம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பக்கம் பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து இது வந்து கீழேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நான் மேலே ஏற்றணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பேன் வியூவை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி மூவ் பண்ணிடுறோம். ஸோ வந்து இந்த வியூ வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், இந்த வியூவில் தான் பார்த்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த வியூவை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம வியூ போகிறோம், வியூவில் அனிமேஷன் இருக்கும், அனிமேஷனில் போய் ஆட் சீன் கொடுத்தோன்னா இங்கே சீன் 1ன்னு க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து வேறு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த சீன் கரெக்டாக போகணுன்னா இப்போ நான் ப்ரெஸ் பண்ணால் அந்த சீனுக்கு வந்து கரெக்டாக அதுவே போய் வச்சிரும். ஸோ வந்து நம்ம வீடியோவில் ரெண்டர் பண்ணும்போது கூட இந்த வியூஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சீனுக்கு நேம் கூட ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணால் வியூ 1 அப்படின்னு வச்சுக்கலாம், வியூ 1 அந்த மாதிரி வச்சுக்கலாம், என்டர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணோன்னா அப்டேட் வியூனால் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இந்த வியூ வந்து லைட்டாக மாற்றணும் அப்படின்னா இப்போ லைட்டாக இப்படி மாற்றிட்டேன். ஸோ வந்து இதில் வந்து ரைட் கிளிக் வச்சு அப்டேட் கொடுத்தோன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ வந்து நான் இப்போ இப்படி வச்சுட்டு கொடுத்தோன்னா இப்போ கடைசியாக நான் அப்டேட் கொடுத்த வியூக்கு தான் அந்த இடத்துக்கு போகும் இது. ஸோ வந்து இப்போ இன்னொரு வியூ கூட நான் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டாப் வியூ செட் பண்ணிக்கிறேன். டாப் வியூ வைக்கணுன்னா இப்போ இங்கே வச்சுட்டு டாப் வியூவில் வச்சுட்டு வியூ போயிட்டு அனிமேஷன் போகிறேன். ஸோ ஆட் சீன் கொடுத்தா இன்னொரு சீன் க்ரியேட் ஆகிடும். ஸோ வியூ 1 போனோன்னா நம்ம லாஸ்ட்டாக வச்ச வியூ வரும், சீன் 2 போனோன்னா நம்ம பிளான் மாதிரி வச்சது வந்து வரும். ஸோ வந்து இந்த மாதிரி கேமராஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வியூ 1 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து எனக்கு வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த விண்டோவில் பாதி வந்து மறையுது. ஸோ இது வந்து எனக்கு இன்னும் வந்து வியூ ஆங்கிள் மாற்றணும் அப்படின்னா நம்ம கேமரா போயிட்டு ஃபீல்ட் ஆஃப் வியூ மாற்றலாம். ஃபீல்ட் ஆஃப் வியூ போயிட்டு
இப்போ வந்து 30 டிகிரிஸ் இருக்குது, 75 டிகிரிஸ் கொடுக்கலாம். 75 கொடுக்குறோம். ஒரு நிமிஷம், மறுபடியும் போகலாம். கேமரா ஃபீல்ட் ஆஃப் வியூ 70. ஸோ இது வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகமாகணுன்னா நம்ம வந்து வாலை விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ நார்மலாக இங்கே வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து இது 70ல் இருக்குது ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போது ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து நான் குறைக்கிறேன்னு வச்சுவாங்க. இப்போ வந்து 7ல் இருக்குது இது. ஸோ 70க்கு போடுறேன். 70க்கு போட்டால் இப்படி தெரியும். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நிறைய ஸ்பேஸ் தெரியுது எக்ஸ்ட்ராவாக. ஸோ இதை நான் இப்போ குறைக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 70ல் இருக்குது. ஸோ வந்து 35ன்னு வைக்கிறேன். 35ன்னு வச்சா பாருங்கள் இந்த ஏரியாலாம் குறையுது. இது வந்து நல்ல பெருசாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.